சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. மாநகரம், அறம், பரையேறு பெருமாள், அசூரன், கூழாங்கல், ஜெய்பீம், ஹார்கி. இல்லை, அதாவது நான் சொல்லுவேன், டிஎம்கேவுக்கு ஆதரவான படங்கள், திராவிடத்துக்கு ஆதரவான படங்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாரும் கிடைச்சிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அந்த படத்துல இருக்கக்கூடிய கருத்தை வந்து இவங்க அங்கீகரிக்கலையா அப்படின்ற ஒரு அதெல்லாம் இவங்க என்னைக்குமே பண்ணியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர். 2005 சந்திரமுகி படம் கிட்டத்தட்ட அதிக நாட்கள் தமிழ்நாட்டில், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஓடிய ஒரு படம்னா சந்திரமுகி தான். அறம் படம் இருக்கு, அறம் படத்தை மறுபடியும் எதுக்கு தட்டி தூசி எடுக்கிறாங்க அப்படின்னா, அறம் படத்தில் உள்ள கதை வந்து அதிமுகலாம் நடந்த ஒரு கதை. இப்போ மாநகரம் ஏன் கொடுக்குற அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சன் பிக்சர்ஸுக்கு அத்தனை படம் எடுத்து கொடுத்தாரு யார், இவர் நம்ம லோகேஷ். அதே நேரத்தில் இவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர், அதனால் அவருக்கு கூட இந்த ஏர்லைன்ஸ் இன்னைக்கு பெங்களூரை பேஸ் பண்ணியான அந்த ஏர்லைன்ஸு அவ்வளவு பெரிய வெற்றி உரையாகிறார். ஆனால் அது வந்து ஒரு ஐயங்கார் ஃபேமிலியிலே நடக்காத மாதிரி, ஏதோ ஒரு திராவிட ஃபேமிலியில் நடந்த மாதிரி எடுத்து வச்சாங்க அந்த படத்தை சுதா கோங்கரா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம வேறு யார் கொடுப்பாங்க? அதனால அவங்களுக்கு யூத்தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து எல்லா கேட்டகரியையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கறது சிறந்த திரைப்படம். இப்போ 2016 இருந்து இப்போ 2022 வரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மாநகரம், அறம், பரையேறு பெருமாள், அசூரன், கூழாங்கல், ஜெய்பீம், ஹார்கி அப்படின்ற இந்த படங்களை வந்து சிறந்த திரைப்படத்திற்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கும்போது எந்த படத்துக்கு கிடைக்கணும் உங்களுக்கு அதிக அளவுக்கு? இல்லை, அதாவது நான் சொல்லுவேன், டிஎம்கேவுக்கு ஆதரவான படங்கள், திராவிடத்துக்கு ஆதரவான படங்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாரும் கிடைச்சிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஆரம்பம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ரொம்ப ஹிட்டு, ரொம்ப பெரிய வெற்றி. சார், அதாவது நீங்க சொல்றத பார்க்கும்போது அப்ப அந்த படத்துல இருக்கக்கூடிய கருத்தை வந்து இவங்க அங்கீகரிக்கலையா அப்படின்ற ஒரு அதெல்லாம் இவங்க என்னைக்குமே பண்ணியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர். 2005 சந்திரமுகி படம் கிட்டத்தட்ட அதிக நாட்கள் தமிழ்நாட்டில், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஓடிய ஒரு படம்னா சந்திரமுகி தான். ஸோ அந்த சந்திரமுகி, அதாவது அட் அ ஸ்ட்ரெச் டிடிஎல்ஜேலாம் 20 வருஷம் ஓடி இருக்கு, 1000 வாரங்கள் ஓடி இருக்கு, அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் வாரம் ஒரு ஷோ போடுவோம் மராடா மந்திர்னு மும்பையில் ஒரு தேட்டர், அது ஓகே, ரொம்ப பழமையான தேட்டர், அது அதில் ஓடும். ஆனால் இது வந்து அட் ஸ்ட்ரெச்சு சாந்தி தேட்டரில், சிவாஜி கணேசனுடைய தேட்டர், இந்த தேட்டர் இப்போ இல்லை, அந்த தேட்டர் 2005 ஓடிச்சு கிட்டத்தட்ட. அந்த படத்துக்கு 2005 ஓடின படத்துக்கு கலைஞர் அவர்கள் வந்து 2006 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் விருது கொடுப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பக்கத்தில் உட்கார வச்சு, அதற்குன்னு அப்போ ரொம்ப வருஷமாக கொடுக்காம இருந்த விருதை மறுபடியும் ஞாபகம் தூக்கி தூசி தட்டி கொடுப்பாங்க. சூப்பர் ஸ்டாரை அவர் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைப்பார். அந்த 2006 வெற்றிக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு, சும்மா இருந்தவரை கூப்பிட்டு கொடுப்பாப்புல, என்றைக்கோ வந்ததுக்கு என்றைக்கோ கொடுப்பார். இது போன்ற, அதாவது தேவைக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனால் நமக்கு யார் வேண்டியவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி, குறிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு சொல்கிறேனே, ஒவ்வொரு ஆட்சியிலையும் அவரை வந்து கௌரவிக்கணும் எல்லாமே அலைவான். இப்போ பாஜக அவரை கூப்பிட்டு பத்மவிபூஷன் கொடுப்பான், நாளைக்கு பாரத ரத்னா வாங்கினாலும் வாங்குவார். அதே மாதிரி பத்மஸ்ரீ கொடுத்தான். அதே மாதிரி கலைஞர் கூப்பிட்டு வச்சு என்னென்ன விருது, தமிழ்நாட்டில் என்னென்ன விருது இருக்கோ எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவருக்கான பட்டமளிப்பு விழா, அவருக்கான பாராட்டு விழா, அவர் படத்தை போய் பார்த்து பாராட்டுவாங்க, உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரி அந்த அரசியலாளர்களுக்கு எப்பயுமே வந்து சினிமாவில் தனக்கு யார் உபயோகமாக இருக்கிறாளோ அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இன்கேஸ் போகல அப்படின்னா, குணச்சித்திர நடிகர் வந்து 2016 2022 வரைக்கும் 2 முறை, வேறு எந்த கேட்டகரியில யாரும் 2 முறை வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 முறை போஸ் வெங்கட் அவர்கள் வந்திருக்காரு. போஸ் வெங்கட் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு திமுக காரன்னு அவர் சொல்கிறார். அவர் திமுக காரர், நான் திமுக தான் இருக்க போகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் திமுக தான் செலவழிக்க போகிறேன். திமுக ஒரு நாயுடு கட்சி,
நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு தெலுங்கனுடைய கட்சி, நானும் ஒரு தெலுங்கன் தான், நான் வந்து ஒரு தெலுங்கன், அதனால நான் இன்னைக்கு திமுக தான் பயணிக்கிறேன்னு பல இடங்களில் பேசுறதா இருக்கட்டும், தாவேகாவினுடைய அந்த நண்பர்களுக்கு இவர் பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், பதில் கொடுக்கறதா இருக்கட்டும், இன்னைக்கு அவருடைய பதிவுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து திமுக சார்ந்தா இருக்கு. குணச்சித்திர நடிகர் இடத்துல 2 இடத்துல வரார், டானாக்காரன்ல வராருன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் இன்னொரு ஏதோ ஒரு படத்துல வரார், 2 படத்துல வராரு அவர். அது குணச்சித்திர நடிகர்னு கொடுக்குறாங்க. அது ஏன் திடீர்னு அவர் எங்கிருந்து குணச்சித்திர நடிகரா மாறுறார்? நாளைக்கே அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு இன்னும் அதோட ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ஃபேருக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு நேஷனல் அவார்டுக்கு பூஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் சார் அதாவது இந்த விருதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அப்படின்னு பேர் வைக்க? அது வேற வழி இல்லை, நாங்கள் கொடுக்குறோம்னா சொல்ல முடியும். நீங்கள் ஊரே ஏமாத்துறதுக்கு ஒரு பேர், அதுதான் இந்த பேர், அந்த பேரை கொடுத்துட்டு அப்படின்னு முடிச்சிட வேண்டியதா. நீங்கள் அறம் படம் இருக்கு இல்லைங்களா, அறம் படத்தை மறுபடியும் தட்டி தூசி எடுக்கிறாங்க அப்படின்னா, அறம் படத்தில் உள்ள கதை வந்து அதிமுகலாம் நடந்த ஒரு கதை. உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு 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 தீபாவளி அப்போன்னு நினைக்கிறேன், விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய எல்லாரும் உள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது குழந்தை செத்து பிறந்தது, ஞாபகம் இருக்கா? சரி, செத்து வெளியில் வந்தது. ஸோ அதை கிட்டத்தட்ட அதை ஏற்கனவே அது வந்து ஒரு மலையாள படம் ஆல்ரெடி இருந்திருக்கு, பேபி ஷாம்லி நடித்த படம் இருக்கு. அதை தழுவிய படம் தான். ஒரு கலெக்டர் என்ன ஏது, அப்போ உள்ள கலெக்டர் அவங்க வந்து அன்றைய ஆட்சியாளர்கள், அதாவது குறிப்பாக பாஜக அப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் அடிபணியாமல் இருந்த ஒரு கலெக்டர் தானே ஒரு சுயமரியாதையோட தன்னிச்சையாக காமிச்சிக்கிட்டாங்கன்ற கலெக்டர். 2வது வந்து அதிமுக ஒரு ஒரு குழந்தைய கொன்றுச்சுன்றதை காட்டுறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கக்கூடிய ஒரு படம் அது. அதனால அந்த படத்துக்கு வா கொடு. இப்போ மாநகரம் ஏன் கொடுக்குற அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சன் பிக்சர்ஸ்க்கு அத்தனை படம் எடுத்து கொடுத்தாரு யாரு, இவர் நம்ம லோகேஷ். அதே நேரத்தில் இவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர், அதனால அவருக்கு கூட அனிருத் எதுக்கு கூப்பிடுறாங்க? அனிருத் நீ சன் பிக்சர்ஸினுடைய கிட்டத்தட்ட குழந்தை அவர், சன் பிக்சர்ஸினுடைய மகளே அவர் தான் கல்யாணம் பண்ண போறாரு. யாரு இப்போ இவங்க காவியாவே அவர் தான் கல்யாணம் பண்ண போறான்ற அளவுக்குலாம் காசிப்லாம் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம்லாம் இருக்கு. இப்போ அதனால அவரை கூப்பிட்டு அவருக்கு கூட இப்படின்னு நீங்க அந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டுக்கும் இவர்கள் கொடுத்த அவார்டுக்கும் இவர்களுடைய நோக்கத்துக்கும் உள்நோக்கத்துக்கும் ஐடியாலஜிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும். ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். தொடர்பு இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன், தேவையே கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படித்தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் திரௌபதி 2016 தான், 2014 22 வரைக்கும் திரௌபதியினுடைய மோகன்ஜிக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? எதையாவது ஒன்று தூக்கி அவரு சும்மா இருக்கிறாங்களா? அவருக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. இவர் இப்போ இது இங்கே மட்டும் தான் நடக்காதுன்னு இல்லை மேம், இது வந்து பாஜகவிலையும் நடக்குது. இப்போ மாதவன் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, மாதவன் இருக்காங்க, அவருக்கு கூப்பிட்டு இன்னைக்கு பத்மா அவார்டு கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பிஜேபி, தானே அவர் வந்து அவருடைய கம்யூனிட்டி அதுதான், அவர் அந்த கம்யூனிட்டி அவர் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அதை அவர் கேரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் இன்னைக்கு பாஜக சார்ந்த ஒரு சில ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸில் அவர் நடிக்கிறதா இருக்கட்டும், அதனால கூப்பிட்டு பத்ம விருது கொடு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜய்க்கு ஆப்போனண்டா யார் இருக்கு? அஜித் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பத்ம விருது கொடு. இது வந்து ரொம்ப பேசிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்ப இயக்குநர்களுக்கான விருது பாத்தீங்கன்னா முதல் இடத்துல நீங்க சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க, அப்புறம் புஷ்கர் காயத்ரி அவங்க இருக்காங்க, மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் வந்து மாரி செல்வராஜ் தான் நீ டிஎம்கேவுடைய கிட்டத்தட்ட லேபர் தான் அவரு, டிஎம்கேவுக்கு வேலை பார்த்துட்டு தானே இருக்காரு அவரு. அப்புறம் வந்து பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க, சுதா கொங்கோரா, அப்புறம் ஞானவேல், அப்புறம் கௌதம் ராமச்சந்திரன். ஞானவேலும் கிட்டத்தட்ட அந்த படம் கொடுத்தாரு, என்ன படம், சூர்யா வச்சு, அது என்ன படமே படம் டக்குன்னு ஞாபகம் இல்லை, சூர்யா வச்சு அந்த படம் கொடுத்தாரு. அதே மாதிரி சுதா கொங்கரா அவர்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஞானவேல் அவர்கள் இவரை வச்சு இந்த வன்னியர்களுக்கு எதிராக ஒரு படம் எடுத்தாரு, ஜெய்பீம். தேங்க்யூ. ஜெய்பீம் படத்தை எடுத்தார் ஞானவேலு, வன்னியர்களுக்கு எதிரான படம். இன்னைக்கு வன்னியர்கள் மொத்தமும் இன்னைக்கு அதிமுக ஆதரவில் இருக்காங்க. அதனால வன்னியருக்கு எதிரான ஒரு படம் எடுத்ததுனால குறிப்பாக வன்னியர்களுடைய தீச்சட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கொச்சப்படுத்தி சூர்யாவினுடைய கரியரே ஸ்பாயில் பண்ணி விட்டது அந்த படம் தான். அந்த படத்தை எடுத்திருக்காரு. அது இல்லாமல் அவர் திராவிட சித்தாந்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஞானவேல் அவர்களும். இன்னைக்கு திராவிட மேடைகளில் பேசுறாரு, பெரியாரிய மேடைகளில் பேசுறாரு, ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் மேலே போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருமைப்படுத்தி பேசுறாரு. அதனால அவருக்கு ஒரு அவார்டு. சுதா கொங்கரா அப்படிதான், ஒரு ஐயர், குறிப்பாக ஒரு ஐயங்காரினுடைய வெற்றி தான் வந்து அந்த ஏர்லைன்ஸே. அந்த ஏர்லைன்ஸ் இன்னைக்கு பெங்களூரை பேஸ் பண்ணியான அந்த ஏர்லைன்ஸு அவ்வளவு பெரிய வெற்றி ஒரு. ஆனால் அது வந்து ஒரு ஐயங்கார் ஃபேமிலியிலே நடக்காத மாதிரி ஏதோ ஒரு திராவிட ஃபேமிலியில் நடந்த மாதிரி எடுத்து வச்சாங்க அந்த படத்தை சுதா கொங்கரா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம வேறு யார் கொடுப்பாங்க? அதனால அவங்களுக்கு இப்படி பிளான். அது மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன சொல்றது, கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி இவரெல்லாம் யாரு, உதயநிதியினுடைய படத்தை எடுத்தாரு மாரி செல்வராஜ் அவர்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரஞ்சித்ன்றவர் இடையில 2-3 சேட்டை பண்ணிட்டாரு, இடையில திமுகவே எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருனால அவரை அடிச்சு வெளில பத்திட்டாங்க. ஏன் அவரு படம் கொடுக்கலையா? காலா உங்களுக்கு படம் இல்லையா? கபாலி உங்களுக்கு படம் இல்லையா? அப்புறம் ஏன் அவருக்கு கொடுக்கல நீங்க? அதே நேரத்தில் இப்போ எத்தனை படங்கள் வெற்றி படங்கள், அந்த ரெஸ்லிங் படம் இருக்கு, அந்த ரெஸ்லிங் படம்ல எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான ஒரு படம், இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லையா?
ஸோ எல்லாம் ஒரு காரணம் தானே. திமுக எதிர்த்து 2 கேள்வி கேட்டான்றனால ரஞ்சித் லிஸ்ட்ல இல்ல. மாரி செல்வராஜ் திமுக ஆதரவாக படம் எடுத்துருக்காரு. குறிப்பா திமுக இன்றைய உதயநிதி ஸ்டாலின் வச்சு படம் எடுக்கிறான்றனால அவர் லிஸ்ட்ல இருக்காரு. அவ்வளவுதான் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறந்த நடிகர்கள்ல வந்து இவர் விஜய் சேதுபதி, கார்த்திக், சூர்யா, தனுஷ், பார்த்திபன், விக்ரம் பிரபு, ஆர்யா இவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்களே சார், இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் விஜய்லாம் உச்சத்துல இருக்கின்றாரு, அவருக்குலாம் ஒரு அவார்டு கொடுக்கலாம்ல. நீங்க அவர் வந்து வாங்க மாட்டார் மேம். நீங்க தமிழ்நாடு அரசு இப்போ விஜய் உச்சத்துல இருக்காருன்றீங்க. இது எல்லாமே வந்து இதுல நீங்க சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற எந்த படமே வந்து ஒரு கதையம்சம் கொண்ட இல்ல ஒரு ஒரு புதுமையான ஒரு கருத்தியல் கொண்ட சார். தீரன் அதிகாரம் 3 எவ்வளவு பெரிய, அதாவது உணர்ச்சி பூர்வமா உண்மையா நடந்த விஷயத்த அந்த படத்துக்கு கார்த்திக் அவர்களுக்கு அவார்டு கொடுக்காங்க சார். இதுல என்ன நீங்க அதான் மேம், சிம்பிள் மேம். தீரன் அதிகாரம் 1 வந்து கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்க ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏவை கொன்ன படம். அதாவது அதிமுக ஆட்சியில் ஒரு எம்எல்ஏக்கே வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்க. அது வெற்றி வந்து இப்பதான் கிடைச்சது. அந்த இறந்து போன அவர் சுதர்ஷன் நினைக்கிறார், என்ன சரியா இருந்தா அவருடைய மகன் வந்து இன்னைக்கு இடையில ஜாங்கிட் அவர்களும் அவருடைய மகன் ஜாங்கிட் தான் அந்த வேலையை சமயத்தில் அதோடைய ரிசல்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து தீர்ப்பு உறுதியானது. இதெல்லாம் நடந்தது. அதிமுக ஆட்சியில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கே பாதிப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றானுங்க. நீங்க லிஸ்ட்ல கண்டிப்பா மேம் ஏதாவது உள்ளவருக்கு சும்மாலாம் கொடுக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன் வா இப்போ அதாவது அவ்வளவு சூப்பரான ஒரு படம் பொன்னியின் செல்வன் கொடுக்க வேண்டியதுதானே? சரிங்க சார். நீங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்றீங்களே, அப்புறம் ஏன் வந்து முதல்வரா இதற்கு முன்பு வந்து முதல்வரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரியான விருதுகளை கொடுக்க மேம்? அவருக்கு வந்து நீங்க 2017 உள்ள வராரு ரைட்டுங்களா? கரெக்டா அவர் ஏன் கொடுக்க முடியல சொல்றேன். 2017 உள்ள வராரு. அவர் வந்து இவர் தான் இதற்கான பொதுச்செயலாளர், இந்த கட்சிக்கான பொதுச்செயலாளர், இவர் தான் சிஎம்னு அவரை நம்ம எல்லாரும் அங்கீகரிச்சு அப்படின்னா லீகலி அங்கீகரிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையில அவர் தலையை கொடுக்கறதுக்கே அவருக்கு தலை கரெக்டா போயிருச்சு. இதுல அவருடைய ஆட்சி காலத்துல அந்த 4 வருடங்கள்ல 2 வருடம் கொரோனா. அவர் எப்படி இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாரு? அவருக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நேரமே இல்லை. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி பாசமான எடப்பாடியாருக்கு பாராட்டு விழான்னு உட்காந்துருக்கலாம்ல. ஏன் அவருக்கு மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் பிரதானம். இந்த வேலையில இவங்க தான் பார்ப்பாங்க மேம். 2006 இதே மாதிரி ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, இவர் தான் எங்களுடைய பாச தலைவன், இவருக்கு இந்த பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எல்லா நடிகர்களையும் வர வச்சாங்கன்றது வரலாறு. திமுக கலைஞர் அதைத்தானே அஜித் அவர்கள் எதிர்த்தாரு. அதனால அஜித்துக்கு ஒரு அவார்டு கொடுக்காம வச்சிருக்காங்க. இவங்க ஏன் அஜித்துக்கு அவார்டு கொடுக்காம வச்சிருக்காங்க? இதுல எதுக்கு அஜித் படமே வரல? ஏன் அஜித்துக்கு படமே வரலையா? நேஷனல் அவார்டு வாங்குச்சு மேம் விஸ்வாசம். அந்த விஸ்வாசம் உங்க கண்ணுக்கு வரலையா? ஏன் கொடுக்கும்? அதனாலதான் இதுல எல்லாமே பிளான் தான். நீங்க என்ன போட்டு ஏன் நம்ம மைண்டே போட்டு உடைக்க வேணாம். அவனுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு வேண்டியவன், அவன் கஷ்டாந்தத்துக்கு வேண்டியவன் கொடுப்பான். எடப்பாடியார் கொடுக்க முடியல. 4 வருஷத்துல 2 வருஷம் கொரோனா பிடிச்சி தங்கிட்டு இருந்தாப்புல. 1 வருஷம் அவர் தான் சிஎம்னு அவருக்கே தெரியாம அவ்வளவு கஷ்டப்படுத்தி, அவர் தான் பொதுச்செயலாளர்னு அவ்வளவு கஷ்டப்படுத்தி ஒரு வழியா 2022 அப்பதான் அவர் தான் பொதுச்செயலாளர்னு ஆகுது. 2023 தான் ஃபைனல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக உருவானதே. அவ்வளவு குடைச்சல் இருக்கும்பொழுது இவங்களை கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுத்து அதுல அவருக்கு சம்பந்தமா அவருக்கு தேவையானவங்களை கூப்பிட்டு வச்சு கொடுக்கணும்னு அவருக்கு என்ன தேவை இருக்கு? அவருக்கு தேவையே இல்லை. இவங்களுக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு இது ஒரு பேசு பொருள். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்மள இன்னும் ஒரு 3 நாள் டைவர்ட் பண்றதுக்கு இது போதும் இல்லை. ஒரு 3 நாள் இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா முழுக்க ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது குறித்து பல்வேறு விவரங்களை என்னோட பகிர்ந்தமைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.